தமிழ் சமுதாயத்துக்கே வந்து ஒரு சோசியல் ஃபேப்ரிக்கே ஒரு பெரிய இழப்பு தான். கடந்த பல வருடங்களாக அவர் ஆக்டிவா இல்லைங்கிறது மிகப்பெரிய இழப்பு. அரசியல்னாலே உங்களுக்கு சமூகவியல்ல வந்துடுது. அவர் வந்து மிகப்பெரிய ஒரு தலைவராக ஒரு கோலோச்சிருக்க வேண்டியது பிரைட் ஃபியூச்சர். கரெக்டா அழகா வந்து இந்த துரதிருஷ்டவசமாக இந்த உடல் நலம் என்பது பாதிப்பதுங்கிறது அங்கே ஆரம்பிச்சிச்சு ஒரு பேர் இழப்பு. அவரோட மறைவுங்கிறது வந்து ஒரு இன்னொரு ஃபார்மாலிட்டியை தவிர கடந்த 3-4 வருஷமாவே அவர் இல்ல அரசியல் களத்தில்ங்கிறது அதுவே ஒரு பேர் இழப்பு தான். நீங்க அவர் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணும்போது அந்த தருணங்கள் அவர்கிட்ட நீங்க நிகழ்ந்த விஷயங்கள் ஷேர் பண்ண முடியுமா சார்? எனக்கு வந்து நான் என்னுடைய ஏர்லி டேஸ்ல இருந்து தெரியும், அவருடைய ஏர்லி டேஸ்ல இருந்து தெரியும். ஏன்னா அவருடைய ஏர்லி டேஸ்ல வந்து ராவுத்தர் பிலிம்ஸ்க்கும் இல்ல ஆபாவனனுடைய படங்கள், உழவன் மகன், பூமி வெடி, இதெல்லாம் எங்க அப்பா தான் ஃபைனான்ஸ் வாங்கி கொடுத்தாரு. ஸோ அந்த பீரியட்ல இருந்து தெரியும். நான் என்னோட முதல் திரைப்படமான கவிதை பாட நேர்மலை நான் நாசர், ரகுவரன், அமலா வச்சு எடுத்தேன். அப்ப எனக்கு 24 வயசு தான். அந்த படம் வந்து ஹிந்தி படத்தினுடைய ரைட்ஸ் வாங்கி எடுத்தோம். அங்குஷ்னு ஒரு படம், நானா பாட்டேகர் அவர்களை வந்து ஹீரோவா அறிமுகம், எப்படி சிவாஜிக்கு பராசக்தியோ அந்த மாதிரி நானா பாட்டேகர் இருக்குது. அந்த படத்தை நாங்க ரைட்ஸ் வாங்கி எடுக்கும்போது தானு அவர்கள் சொன்னாரு, இல்லையா நாதர் வச்சு படம் எடுக்க ஆரம்பிச்சிட்டியா, ஐயோ விஜயகாந்த் பண்ணணும்னு ஆசைப்பட்டாரு அந்த படத்தை அப்படின்னு சொன்னாரு. அப்போ அந்த நானா பாட்டேகர் ரோல் விஜயகாந்த் பண்ண வேண்டியதா இருந்தது. நான் படத்தை ஆரம்பிச்சிட்டேன். அப்ப வழியில பார்க்கும்போது என்ன வச்சு டைரக்ட் பண்ண மாட்டேன் நீ அப்படின்னு கேள்வி பண்ணுவார் விஜயகாந்த். இங்க பிலிம் இன்ஸ்டிடியூட் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்குல்ல, கல்லூரி மாணவர்கள், திரைப்பட கல்லூரி மாணவர்கள் எல்லாமே அவருக்கு ஒரு தனி ஒரு பாசம் ஒன்று உண்டு. அது ஆபாவனன் ஆகட்டும், இல்ல ஒரு ஆர்வி உதயகுமார் ஆகட்டும், இல்ல வந்து செல்வமணி ஆகட்டும், பாருங்க எல்லாரும் எவ்வளவு எக்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க. நாங்கெல்லாம் ஒரே ஒரு குடும்பம் எங்க திரைப்பட கல்லூரி மாணவர்கள். இங்க எல்லாருக்குமே வந்து பெரிய அண்ணன் வந்து விஜயகாந்த் தான். அப்படியே கட்டி அணைச்சு எல்லாருக்கும் ஒரு பிரமாதமான ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து இன்னி வரைக்கும் மறக்க முடியாத திரைப்படங்களை நாங்களும் கொடுத்துட்டு இருக்கிறோம் அவருக்கு. அவரும் அப்படியே ஒரு ரொம்ப அன்போட பார்த்துப்பாரு. அவரு எல்லாரையும் தான் அன்போட பார்த்துப்பாரு. நாங்கெல்லாம் கொஞ்சம் ஸ்பெஷல் ப்ரிவிலேஜ்னு சொல்லலாம் வச்சுங்களேன். அந்த மாதிரி ஒரு திரைப்பட கல்லூரி மாணவர்களுக்கும் விஜயகாந்துக்கும் ஒரு தனியா ஒரு பாச பிணைப்பு ஒண்ணு உண்டு எப்பவுமே. அதுல நீங்க பாத்தீங்க எவ்வளவு பேர் சொல்றீங்க பாருங்க, இத்தனை படங்களும் திரைப்பட கல்லூரி மாணவர்களை வைத்து படி இஷ்டு கொடுத்துதான் அதெல்லாம். நிச்சயமா சார். சார் நீங்க அவரை சந்திச்சு பேசின உங்களுக்கு மறக்க முடியாத நிகழ்வு எதுவும் ஷேர் பண்ண முடியுமா சார்? இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் தான். ரமணா ஷூட்டிங் வந்து முதல்ல ஒரு ஷெட்யூல் வந்து என்ன வச்சுதான் எடுத்தாங்க. அப்போ விஜயகாந்த் கேட்டிருக்காரு முருகதாஸ் போன், ஏன் அந்த படத்துல நான் ஹீரோவா இல்ல யூகி ஹீரோவையா, நான் இருக்கானா இல்லையா அந்த படத்துலன்னு கேட்டிருக்காரு தமாஷா. அப்புறம் வந்து என்ன வந்து தேர்ந்தெடுக்கணும்னு முருகதாஸ் சொன்னப்போ அது கரெக்ட் அப்படின்னு சொன்னதும் விஜயகாந்த் அவர்கள் தான். ஒரிஜினலா பெரிய ஹீரோ ஒருத்தர் பண்ணதா இருந்தது. அவருடைய கால் ஷீட் இது பிரச்சனைனால ப்ரொடியூசர் ஆஸ்கர் பிலிம்ஸ் ரவிச்சந்திரன் சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி உங்களோட ஃபர்ஸ்ட் சாய்ஸுக்கே போங்க அப்படின்னு சொல்லி முருகதாஸ் காமிச்சிருக்கேன். முருகதாஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் நானு. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. இது என்ன அப்படின்னு கேட்டேன். முருகதாஸ் வந்து இல்ல சார், நான் வந்து ஒரு லோ லெவல் கான்ஸ்டபிள் வந்து எல்லா சீனியரும் சூப்பர் சீட் பண்ணி கண்டுபிடிக்கிறோம்னா அது யாரால முடியும், ஒரு கான்ஸ்டபிள் எப்படி அவ்வளவு அறிவு இருக்குன்னா யூகி சேர்த்து பண்ணாருன்னா அது கரெக்டா இருக்கும் அப்படின்னு விஜயகாந்த் சொன்னாராம். கரெக்ட், ஆமா அந்த ஆளுக்கு ஒரு அறிவாளி ஒரு பேர் இருக்கு, அந்த ஆள் பண்ணா கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொன்னாராம். இது ஒண்ணு. ரெண்டாவது வந்து ரெகுலர் ஹீரோவை போட்டீங்கன்னா எண்டுக்கு தெரிஞ்சிடும். ஒரு மாதவனை போட்டீங்கன்னா விஜயகாந்த் மாதவன் பெரிய லடாய் வர போறது இல்லை எண்டுல. சோ எண்டு முதலே நம்ம காட்டி கொடுத்த மாதிரி எடுத்து யூகி சேவத்துக்கு போட்டோம்னா எப்பவுமே சஸ்பென்ஸ்ல இருக்கும். இவன் நல்லவனாச்சே கான்ஸ்டபிள், இவன் ஜெயிச்சா நல்லா இருக்கணும், ஆடியன்ஸ் ஆசையா இருக்கும். ஆனா இவன் ஜெயிச்சானா விஜயகாந்த் தோத்துருவாரு. அந்த ஒரு டென்ஷன் வந்து அழகா முருகதாஸ் சொருகி வச்சிருந்தாரு அந்த படத்துல. விஜயகாந்த் அவர்களுக்கு என்னோட சாய்ஸ் ரொம்ப பிடித்திருந்தது. அதனால அந்த படம் வந்து நீங்க பாத்தீங்கன்னா நான் அவ்வளவு ஈக்குவலா வருவேன் பேரலா. எனக்கும் அவருக்கும் வந்து காம்பினேஷன் ஷாட்டே 1-2 தான். அந்த அவர் சரண்டர் ஆறது வந்து நாங்க டிசைட் பண்ணோம். முருகதாஸ்லையும் கூட நல்ல கலந்து ஆலோசிச்சு ரொம்ப அழகா டெமோக்ராட்டிக்கா பண்ணுவார் படத்தை. அப்ப வந்து இவ்வளவு ஊரே தேர்ற ஒரு விஜயகாந்த் வந்து அமைதியா நிசப்தமா இருக்கக்கூடிய ஒரு மயிலாப்பூர் ரயில்வே ஸ்டேஷன்ல ராத்திரி 2 மணிக்கு சரண்டர் ஆனா எப்படி இருக்கும் அப்படின்னு அது நினைச்சு அப்படி ஷூட் பண்ணது. அந்த சீன்ல எனக்கு ஒரு டைலாக் கிடையாது. அப்புறம் வந்து எண்ட்ல எப்படி முடிக்கலாம்னு முருகதாஸ் கிட்ட கேட்டேன், உங்க கேரக்டர் எப்படி முடிச்சா நல்லா இருக்குன்னு நல்ல டிஸ்கஷன் பண்ணி ஒரு முடிவுக்கு வந்தோம். என்னன்னா விஜயகாந்த் வந்து அவர் தூக்க போற அன்னைக்கு வெளியில வந்து நிக்கிறாரு. முதல்ல என்னதான் பாக்குறாரு, என்ன பார்த்து கேட்கிறாரு, என்னையா சரவணா ப்ரொமோஷன் கிடைச்சதான்னு. இல்ல சார் நான் ரிசைன் பண்ணிட்டேன், நீங்க தான் தெரிஞ்சுதான் நான் போலீஸ் டிபார்ட்மெண்ட் உங்ககிட்ட சேர்ந்துருப்பேன், நீங்க தான் அந்த வேலையை சிறப்பா செய்யறீங்க, தெரியாம போயிடுச்சு சார், ரொம்ப மன்னிப்பு கேட்டு இந்த மாதிரி ஒரு டைலாக் வரும். இதெல்லாம் நாங்க ஆஃப்டர் தாட்டா அப்புறம் ஆட் பண்ணி பண்ணதான். இந்த விஜயகாந்த் இந்த மாதிரி ஒரு லீடர்ஷிப் இருக்கு பாருங்க ரமணா, அது வந்து தட் டுக்கிங் ஸ்ட்ரைட் அவே டு தி நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் பாலிடிக்ஸ். நான் அப்படியே சொன்னேன், சார் நீங்க இப்படியே போய் சீக்கிரமா சீஃப் மினிஸ்டர் ஆயிடலாம்னு திருப்பாரு இப்போ விஜயகாந்த். அப்போ நான் ஒரு பதிவு ஒன்று நடந்தது. என்னுடைய ஃப்ரெண்டு ஒருத்தர் இருந்தார், ஜோசியர் ஒருத்தர்.
அவர் என்கிட்ட சொன்னாரு எப்பவுமே வந்து விஜயகாந்த் தான் அரசியல் வருவார், ரஜினிகாந்த் வர மாட்டாருன்னு. இது நான் விஜயகாந்த் கிட்ட சொன்னேன், இந்த மாதிரி சொன்னார் சார்னு. அப்ப கண்டுக்காம விட்டாரு. ஆனா கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடி எனக்கு ஃபோன் பண்ணாரு விஜயகாந்த். நீங்க ஏதோ ஒரு ஜோசியரை சொன்னீங்களே யோகி, அது யாரு அனுப்ப முடியுமா? நான் அனுப்பி வைக்கிறேன் சார். அப்ப நான் சொன்னேன், இந்த தமிழ் சமுதாயத்துக்கு நீங்க சரியான லீடரா இருப்பீங்க சார், அந்த இடம் கொஞ்சம் வேகண்டா இருக்கு, இது எத்தனையோ மாநிலங்கள் இருக்கு, நீங்களும் ஒரு குறுநிலை மன்னரோட ஒரு அதோட சிறப்பான ஒரு மன்னரா வரதுக்கான ஒரு வாய்ப்பு நிறைய இருக்கு. ஏன்னா யூ ஹேவ் தி குவாலிட்டிஸ் ஆஃப் புரட்சி கலைஞன் பேர் வச்சிருந்து சும்மா வைக்கல நீங்க, உங்க உண்மை இன்னரண்டா இருக்கு. புரட்சி தலைவருடைய அந்த மக்கள் குவாலிட்டியும் கலைஞருக்குள்ள அந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் குவாலிட்டி உங்ககிட்ட இருக்கு. விஜயகாந்த்ங்கிறது விஜயராஜ்ங்கிறது ரஜினிகாந்த் பார்த்தா வந்தார் சினிமாக்கு, ஆக்ஷன் பிலிம்ஸா பண்ணி மக்கள் மைண்ட்ல ஏறணும் அப்படிங்கிற பிளான் பண்ணி அழகா பண்ணா கூட சாணக்கியன் மாதிரி அவருக்குள்ள இருக்கிறது எல்லாமே வந்து ஒரு அருமையான ஒரு லீடர் ஒன்று உண்டு எப்பவுமே அவர்கிட்ட. ஆல்வேஸ் ஹேட் a leader inside him and he loved all people. அவர் ஆனா கமாண்டிங் உண்டு. அவர் வந்து அப்படி சொடுக்கி கமாண்ட் பண்ணி வாங்குறது, ஒரு பாந்தமாவே இருக்க மாட்டார். அவர் வந்து ஒரு மிலிட்டரி லீடர் மாதிரியே தான் இருப்பாரு எப்பவுமே. ஆனா நல்லதுக்கு பண்ணும்போது அடி திட்டினா தான் அவன் பண்ணுவான் வேலைன்னு, அப்படித்தான் அவர் வந்து பண்ணுவாரு. அது ரமணால எனக்கு வந்து அந்த மேட்டர் வந்து அந்த ஜோசியரை இன்ட்ரோடியூஸ் பண்ணி விட்டு அதுக்கப்புறம் நடந்ததெல்லாம் உண்மையா போச்சு. இனி வரைக்கும் ரஜினிகாந்த் வரல, விஜயகாந்த் தான் வந்தார் அரசியலுக்கு அப்படிங்கிற விஷயமும் அது நடந்தது ரமணால. நிச்சயமா சார். இணைப்புல வந்த இரங்கல் செய்தியை தெளிவுபடுத்தினதுக்கு நன்றி சார். இன்னொரு முக்கியமான விஷயம், என்னுடைய அசோசியேட் வேலுமணின்னு ஒருத்தர் இருந்தார். நான் இப்ப துப்பாக்கி துறைன்னு படம் முடிச்சிருக்கேன், நேற்று தான் சென்சார் ஆச்சு. நான் ஹீரோவா நடிச்சு டைரக்ட் பண்ணிருக்கேன். அதுல என்னோட அசோசியேட் வேலுமணின்னு பேரு. அவரு விஜயகாந்துக்கு ரைட் ஹேண்ட் மாதிரி. எல்லா விஜயகாந்த் படங்களும் வசந்தம் எழுதியிருக்காரு, கூடவே இருப்பாரு. 15 நாள் முன்னாடி விஜயகாந்த் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிட்டாருன்னு சொல்லிட்டு ரூமர் வந்த உடனே ஹார்ட் அட்டாக்ல இறந்து போயிட்டாரு என்னோட அசோசியேட். 15 நாள் முன்னாடி வேலுமணின்னு பேர். என்னோட படம் டைட்டில் கட்டிட்டு மாத்தி அமரர் வேலுமணின்னு போட்டிருக்கேன். இது நீங்க பகிர்ந்துகிட்ட விஷயங்கள் எல்லாம் கேட்கும்போது விஜயகாந்த் அவர்கள் திரைத்துறையில் மட்டும் இல்லாம அரசியலையும் எந்த மாதிரியான ஒரு வெற்றிடத்தை ஏற்படுத்தி இருக்கிறது அவருடைய மறைவு அப்படிங்கறத புரிஞ்சுக்க முடியுது சார். நிச்சயமா இணைப்புல வந்து உங்களுடைய கருத்துக்களை பதிவு செஞ்சதுக்கு நன்றி சார். நன்றி.